நண்டு போல நடந்து காட்டி அவரை மேலும் கேலி செய்தான். கோபம் கொண்ட துர்வாச முனிவர் கந்தர்வனை நண்டாக பிறக்கும்படி சபித்தார். தன் தவறை உணர்ந்த கந்தர்வன் துர்வாச முனிவரிடம் மன்னிப்பு கேட்டு சாப விமோசனம் வேண்டி வணங்கினான். பூலோகத்தில் உள்ள திருந்துதேவன் குடிக்குளத்தில் நண்டாக பிறக்க வேண்டும். குளத்தில் பூக்கும் பூவை பறித்து அத்தலத்து சிவலிங்கத்தை வழிபாடு செய். இப்படி 48 நாட்கள் செய்தால் உனக்கு சாப விமோசனம் உண்டாகும் என்றார். அதன்படி நண்டு வடிவில் இருந்த கந்தர்வன் தினமும் அருகிலுள்ள குளத்தில் மலர் பறித்து சிவலிங்கத்திற்கு அணிவித்து வழிபட்டு வந்தான். இதனிடையே அசுரர்களை அழிக்கும் சக்தி வேண்டி இந்திரன் தன் குருவின் ஆலோசனைப்படி திருந்துதேவன் குடிக்கு சிவபூஜை செய்ய வந்தான். ஒரு நாள் தனக்கு முன் சிவலிங்கத்திற்கு ஒரு தாமரை மலர் சூட்டப்பட்டிருப்பதைக் கண்டு வியந்தான். ஒரு நாள் இந்திரன் ஆலயத்தில் மறைந்திருந்து கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு நண்டு தாமரை மலரை இறைவனுக்கு அணிவித்து பூஜை செய்வதை பார்த்து விட்டான். தான் பூஜை செய்யும் சிவலிங்கத்தை பூஜிக்கும் தகுதி பிறருக்கு கிடையாது என ஆணவம் கொண்ட இந்திரன் நண்டை கொல்ல முயன்றான். நண்டு சிவபூஜைக்காக சிவலிங்கத்தின் மீது ஏறிய போது இந்திரன் வாளால் நண்டை வெட்ட முயன்றான். அப்போது சிவன் லிங்கத்திற்குள் துளை ஏற்படுத்தி கொடுக்கவே நண்டு அதற்குள் புகுந்து சாப விமோசனம் பெற்று கந்தர்வனாக மாறினான். அப்போது இந்திரனின் வாள் லிங்கத்தின் மீது பட்டு காயம் உண்டானது. தவறை உணர்ந்த இந்திரன் சிவபெருமானிடம் மன்னிப்பு வேண்டினான். சிவன் அவனை மன்னித்ததோடு ஆணவத்துடன் இருப்பவர்களால் ஒரு செயலிலும் வெற்றி பெற முடியாது. பணிவு குணமே நன்மை தரும் என்று அறிவுறுத்தி காட்சி தந்தார். கடக ராசிக்காரர்கள் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இக்கோவிலுக்கு வந்து வழிபட்டால் அனைத்து தோஷங்களில் இருந்தும் நிவாரணம் பெறலாம்.